ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி பாலிட்டி ரிவிஷன் கிளாஸ் 2ல் டிஎன்பிசி குரூப் 1க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே சில டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்க்கலாம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா முதல்ல யார் யார் அப்படின்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ஒர்க் என்னென்ன பார்லிமெண்ட் ரிலேட்டடாக ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட டெமோக்ரஸியில் இம்பார்ட்டண்ட்டாக இவங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான கீவேர்டு நாமினல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நாமினல் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ பிரசிடென்ட் நேமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியும் சைன் பண்ணுவோம். ஸோ இந்தியா அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் ஃபோரத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இன்னொரு போஸ்ட் இருக்கும் ரியல் ஹெட், அது பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ இதுக்கடுத்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷன். அந்த மெத்தட் நேம் ஞாபகம் வச்சுங்க, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ நம்மளோட எம்எல்ஏ எம்பிஸ் தான் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் யார் யார் எந்தெந்த மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. அது எந்த கண்டெக்ஸ்டில் நோட் பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் எலெக்ஷனில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ எம்பி எம்எல்ஏஸ் ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் யூனியன் டெரிட்டரியில் எங்கெங்கெல்லாம் அசம்பிளி இருக்கோ, டெல்லி, புதுச்சேரி எங்கே அசம்பிளி இருக்கோ அந்த மெம்பர்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ மெத்தட் இன்டைரக்ட் எலெக்ஷன், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இதுக்கடுத்து இவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். லெஜிஸ்லேட்டிவ் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர், ஜுடிஷியல் பவர், ஃபினான்ஷியல் பவர், டிப்ளமேட்டிக் பவர், எமர்ஜென்சி பவர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பவர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதில் முக்கியமாக எது சில நேரம் எந்த பவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும்னா லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும் அவரோட ஜென்ரல் பவர்ஸ் பார்க்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 மெம்பர்ஸ் ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணுறாருன்னா அது லெஜிஸ்லேட்டிவ் பவரா எக்ஸிக்யூட்டிவ் பவரா, அந்த மாதிரி இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி டிக்ளரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியா. ஸோ இதுதான் அடிக்கடி கொஸ்டின்ஸில் கேட்டது. ஸோ இது லெஜிஸ்லேட்டிவ் பவரா எக்ஸிக்யூட்டிவ் பவரா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கங்க. இதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டாக அவருக்கு இருக்கிற சில பவர்ஸ் நார்மலாக பிரசிடென்ட் இம்பார்ட்டன்ட் மெஷினரிஸ் எல்லாத்தையுமே அப்பாயின்ட் பண்ணுவார். பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பின்னாடி பார்ப்போம் எலெக்ஷன் கமிஷனர், ப்ளஸ் பார்த்திங்கன்னா சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், கவர்னர், இப்படி இம்பார்ட்டன்ட் போஸ்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா இவர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். இது இல்லாமல் முக்கியமாக என்ன பவர்ஸ் இருக்குன்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஆர்டிகல் 1, 2, 3ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னால் எப்பெல்லாம் இமிடியேட்டாக ஒரு ஆக்ட் தேவைப்படுது, பட் பார்லிமெண்ட் நார்மலாக ஒரு பில் ஆக்டாக மாறணும்னா பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி தான் ஆக்டாக மாறும், ஓகேங்களா. பட் சில நேரம் செஷன் இல்லாதப்ப அந்த ஆக்டை அதாவது டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அந்த ஆர்டரை பாஸ் பண்ண முடியும் ஆர்டினன்ஸ் வழியாக. லேட்டராக பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கினா போதும். ஸோ இந்த பவர் பிரசிடென்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட்டில் கவர்னர்ஸ்க்கு இருக்கும். இதை தான் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் 1, 2, 3ல். அதே ரிவர்ஸில் 2 and 3 கவர்னருக்கு வரும், ஓகேங்களா. ஸோ எய்தர் ஒரு சபாவோ இல்லை 2 சபாவோ செஷனில் இல்லாதப்போ தான் இவர் இந்த பவரை என்ன யூஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக பார்லிமெண்ட் எந்தெந்த இஷ்யூவில் லா கிரியேட் பண்ணுறாங்களோ அதில் தான் இந்த ஆர்டினன்ஸை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இதுக்கடுத்து வீட்டோ பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஒரு பில் ஆக்டாக மாறுறதுக்கு பிரசிடெண்டோட அசன்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி பிரசிடென்ட் அசன்ட் பண்ணும்போது அவருக்கு சில சாய்ஸஸ் இருக்கும், ஓகேங்களா. அசன்ட் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்காக சில சாய்ஸஸ் இருக்கும். அது ஒவ்வொரு பில்லுக்கும் டிஃபர் ஆகும். நான் பார்த்துருப்போம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில் இருக்கும். ஸோ ஆர்டினரி பில், மணி பில், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், ஃபினான்ஷியல் பில்னு 4 டைப் ஆஃப் பில் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு பில்லுக்கும் அவர் வேறு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சாய்ஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மணி பில்னால் அவர் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ண முடியும், பட் இனிஷியலாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணுவார். பட் ஆர்டினரி பில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார், ஜஸ்ட் அசன்ட்டுக்கு மட்டும் வரும். அது
ஸோ அந்த ஆர்டினரி பில் வரும்போது அவர் வந்து பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணலாம், ரீகன்சிடரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சபாவுக்கு வந்து அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி பில்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவருக்கு பவர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இதில் 3 டைப் ஆஃப் வீட்டோ இருக்கும்: அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ அப்படின்னு. ஸோ இதை எந்த பில்லுக்கு யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது பார்த்துங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பார்த்துருப்போம். ஸோ ஆர்டிகல் 368 கீழே அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வரும்போது கண்டிப்பாக வந்து அவர் அசைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டினரி பில், மணி பில், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு தகுந்த மாதிரி அவரோட அசைன் பவர் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட் வீட்டோங்கிறது ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு பில்லை, சஸ்பென்சிவ் வீட்டோங்கிறது ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புறது, பாக்கெட் வீட்டோங்கிறது ஒரு ஆன்சர் பண்ணாமல் எவ்வளோ நாளும் பெண்டிங்கில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதான் பாக்கெட் வீட்டோவில் வரும். இதுக்கடுத்து முக்கியமான பவர் வந்து பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டில் வந்து ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அனுப்ப முடியும். ஸோ இந்த தண்டனையை குறைச்சி கொடுக்கறது, இல்லை தூக்கு தண்டனையை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணி விடுறது, இதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 72 கீழே பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் இருக்கும். அதில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் இருக்கும்: பார்டன், கம்யூட்டேஷன், ரெஸ்பைட், ரெப்ரேவ் அப்படின்னு ஒரு 5 பவர் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்டன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பண்ணி விடுறது. ஸோ இப்போ ஒரு டெத் சென்டென்ஸ் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணி விடுறது வந்து பார்த்திங்கன்னா பார்டனிங்கில் வரும். அதுக்கடுத்து அந்த டெத் சென்டென்ஸை குறைச்சி கொடுக்கறது வந்து கம்யூட்டேஷனில் வரும். ரெமிஷனுங்கிறது ஜஸ்ட் இயர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி தர்றது. இதுக்கடுத்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபேக்ட் காரணமாக அந்த தண்டனையை குறைச்சி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பைட்டில் வரும். ஓகேங்களா? ரெப்ரேவ்ங்கிறது டெம்பரரியாக ஸ்டே பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் பவர்ஸ். ஸோ நார்மலாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் ரன் ஆவார். பட் ஒரு சில அக்கேஷனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் வந்து அவரோட ஓனாக இயங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயலேஷன் கவர்மெண்ட் எந்த பார்ட்டியும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல, கோயலேஷன் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கும் போது பிரசிடென்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அக்கேஷனில் மட்டும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டரோட எய்ட் அண்ட் அட்வைஸ் இல்லாமல் ரன் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிற பவர். இதுக்கடுத்து வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட்டோட பவர்ஸ் ஜென்ரலாக எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து டிஃபர் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏஸ் வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குதுன்னா எம்எல்ஏஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி எம்பிஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுவும் அதே மெத்தட் தான், இன்டைரக்ட் எலெக்ஷன். இப்போ இதில் வைஸ் பிரசிடென்ட் நமக்கு நோட் பண்ணும் போது என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும்னா பிரசிடென்ட்டை கம்பேர் பண்ணி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி டிஃபர் ஆகுதோ அதே மாதிரி வேறு என்ன பவர்ஸ் டிஃபர் ஆகும் அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் செலக்ட் ஆகிறாங்களோ அவர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 சபா இருக்கு இல்லைங்களா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. இதில் ராஜ்யசபாவோட சேர்மன் யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட். இதுக்கடுத்து எப்பெல்லாம் பிரசிடென்ட் ஆப்சென்ட் ஆகிறாரோ இல்லை பிரசிடென்ட் சில நேரம் இறந்துட்டா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி சில பவர்ஸ் இருக்கும். இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் அப்படின்னா, பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் 2/3 மெஜாரிட்டி கீழே தான் ரிமூவ் பண்ண முடியும். பட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இல்லை, அதாவது ஃபார்மல் இம்பீச்மெண்ட் கிடையாது. ஜஸ்ட்டு ராஜ்யசபாவில் மட்டும்தான் அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இனிஷியேட் பண்ண முடியும், லோக்சபா ஜஸ்ட் அக்ரி பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணால் போதும். இதுக்கு அடுத்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பிரசிடெண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் சேனல். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பவர் அண்ட் ஃபங்க்ஷன் எதில் மென்ஷனாக இருக்கும் இவங்க 3 பேருக்குள்ள அப்படின்னா இந்த ஆர்டிகிள் 74, 75 அண்ட் 75(8) தான் இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அலாங் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட எய்ட் அண்ட் அட்வைஸ் படி ரன் ஆகும் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 74 இருக்கும். அதுக்கடுத்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பார்லிமெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், இவங்களுக்குள்ள எப்படி ப்ராசஸ் நடக்குது, இது எல்லாமே 75 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 78 பிரைம் மினிஸ்டரோட டியூட்டி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்டில் என்ன ஒரு ப்ராசஸ் நடந்தாலும் இது எல்லாமே இவங்க கூட தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர் நம்ம எப்படி நார்மலாக எலெக்ட் பண்ணுவோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லீடர் ஆஃப் தி லோயர் ஹவுஸ்,
லோக்சபாவோட எம்பி ஒன் ஆஃப் த எம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டரை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சில நேரம் ராஜ்யசபாவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ரெப்ரசன்ட் ஆகிருப்பாங்க. ஸோ நார்மலாக மெஜாரிட்டி பார்ட்டி லீடர் தான் பிரைம் மினிஸ்டராக ரெப்ரசன்ட் ஆவாங்க. இதுக்கு அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கேபினெட் அப்படிங்கிற ஒரு செட்டப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து தான் அந்த கேபினெட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கேபினெட் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேக்கிங் பாடியாக இருக்கும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிறது எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்தது. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்னு சொல்லுவாங்க. கேபினெட் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ரெண்டுக்கும் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் யார் இருப்பாங்கன்னா கேபினெட் தான் எடுப்பாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இன்க்ளூட் ஆல் த மினிஸ்டர்ஸ். இதுக்கு அடுத்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் த கண்ட்ரி. ஸோ கவர்மெண்ட் சார்பாக கவர்மெண்ட் மேலே ஏதாவது கேசஸ் இருந்தால் யார் இன்வால்வ் ஆவாங்கன்னா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இவருக்கு சில குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ண முடியும். இது இல்லாமல் இவருக்கு வேறு என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மீட்டிங்கில் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுதான் ஆர்டிகல் 76 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவர் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், பட் கவர்மெண்ட்டுக்கு எதாவது இருக்கிற கேசஸில் மட்டும் இன்வால்வ் ஆக முடியும். ஸோ இவங்கெல்லாம் தான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் வருவாங்க. அதுக்கடுத்து யூனியன் லெஜிஸ்லேச்சர் நம்ம பார்லிமெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் பாஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர். இந்த பக்கம் ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா சேர்மன். ஓகேங்களா. ஸோ ஒரு மணி பில் அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணுறது ஸ்பீக்கர் தான் சர்டிஃபை பண்ணுவார். ஸோ அந்த சபாவை பொறுத்த வரைக்கும், லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸை டிசைட் பண்ணுறது ஸ்பீக்கராக தான் இருப்பார். ஸோ உள்ளே எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஸ்பீக்கர் தான் எடுப்பார். அதனால தான் அவர் வந்து ஹெட் ஆஃப் தி லோக்சபான்னு சொல்லுவோம். பட் லீடர் ஆஃப் தி லோக்சபா வந்து பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ இதே செட்டப் தான் ஸ்டேட்டில் இருக்கும். ஸ்டேட்டில் வந்து சேம் செட்டப் தான். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கும். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது, அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கவர்னருக்கு எப்படி ஃபங்க்ஷன்ஸ் டிஃபர் ஆகுது, எது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துங்க. நார்மலாக பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இன்டைரக்ட் எலெக்ஷன், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். பட் கவர்னருக்கு அப்படி ஒரு ப்ராசஸ் இல்லை. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஹெட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அவரோட வாரண்ட் அண்ட் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல் கீழே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர வேறு எந்த மெக்கானிசமும் இல்லை. சில கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்டில் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா வேறு ஸ்டேட்டில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற சில கன்வென்ஷன் மட்டும் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எந்த ஒரு மெக்கானிசமும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. பிரசிடெண்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி பவர்ஸ் இருக்கோ அதே பவர்ஸ் வந்து ஸ்டேட்டில், ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டில் கவர்னருக்கு இருக்கும். இதில் பிரசிடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது என்ன பவர் டிஃபர் ஆகும் அப்படின்னா, பார்டனிங் பவர் வந்து டிஃபர் ஆகும். ஒரு மிலிட்ரி கோர்ட் இப்போ இருக்காங்க, அவங்க ஏதாவது டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுற பவர் வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு டெத் சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுற பவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கும், கவர்னருக்கு இருக்காது. மேபி அவர் டெத் சென்டென்ஸை குறைச்சி கொடுக்க முடியும், பட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ண முடியாது. அதை தான் பார்டனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது இல்லாமல் சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வந்து கவர்னருக்கு பிரசிடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது டிஃபர் ஆகும். ஓகேங்களா. பிரசிடெண்ட் ரூல் இம்போஸ் பண்ணும்போது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மெக்கானிசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் சில இது வந்து டிஃபர் ஆகும். அது என்னென்ன யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சேம் செட்டப் தான். அட்வொகேட் ஜெனரல் எப்படி அட்டர்னி ஜெனரல் வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் தி சென்ட்ரோ, அதே மாதிரி ஸ்டேட்டில் வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க. சேம் ஃபங்க்ஷன் தான். இதில் என்ன ஸ்டேட்ஸில் என்னென்ன ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு சில ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அப்பர் கவுன்சில் இருக்காது. இப்போ எப்படி சென்ட்ரலில் லோக்சபா, ராஜ்யசபா இருக்கோ அதே மாதிரி சில ஸ்டேட்ஸில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். அது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காது. எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அந்த டாபிக் கீழே என்னென்ன பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னா,
ஸோ பஞ்சாயத்து ராஜ் எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1992ல் அந்த ஆக்ட் மூலம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பஞ்சாயத்து ராஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் பில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்காது. ஸோ ஆர்டிகல் 14 நம்ம டிபிஎஸ்பியில் பார்த்துருப்போம், ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. அந்த கான்செப்டுக்கு கீழே தான், காந்தியன் ஐடியாலஜிக்கு கீழே தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அந்த கான்செப்டுக்கு கீழே இந்த பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 11th ஷெட்யூலில் பஞ்சாயத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாயத்துக்கு என்ன பவர்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனல் ஐட்டம் என்னென்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேம் செட்டப் தான் 12th ஷெட்யூலில் முனிசிபாலிட்டிஸ், என்னென்ன டைப் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் இருக்குது, எதை வந்து முனிசிபல் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, என்னென்ன டைப் ஆஃப் முனிசிபல் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது 12th ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டோன்மெண்ட் ஏரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ரிலேட் ஆகிருக்கும். இதெல்லாம் 12th ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன நோட் பண்ணால், ஸோ இந்த 1992 ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே சில ஸ்டேட்டில் வந்து இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற செட்டப் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், இங்கெல்லாம் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் முன்னாடியே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கமிட்டி வந்து கன்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா அப்படின்னு நிறைய கமிட்டி கன்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அவங்க சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 tier சிஸ்டம், 2 tier சிஸ்டம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில ஸ்டேட்டில் வந்து டிஸ்ட்ரிக்கு, இதுக்கு இடையில் இன்டர்மீடியட் தாலுக்கா லெவல், அதுக்கடுத்து வில்லேஜ் லெவல், இந்த மாதிரி 3 tier சிஸ்டம் இருக்கும். அதே ஒரு சில ஸ்டேட்டில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குன்னா 2 tier சிஸ்டம் தான் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பஞ்சாயத்து லெவல்லையும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் சிஸ்டம் வந்து 5 years தான். என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் டிஃபர் ஆகும் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எலெக்ஷனுக்கும் நம்ம எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் இந்த சிஸ்டத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, நார்மலாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு எலெக்ஷன் சிஸ்டம் நடந்துட்டு ரூலிங் பார்ட்டி வருது அப்படின்னா ஒரு 3 years நடந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து லீடர் இறந்துட்டாங்க, இல்லை பார்ட்டி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி ஏதோ ஆட்சி கலைச்சிட்டாங்க அப்படின்னா திரும்பி வர பார்ட்டி 5 years வந்து திரும்ப ரூல் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். பட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 5 years இருக்காங்கன்னா 3 years பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எலெக்ஷன் மூலம் நடந்து ஒரு 3 வருஷம் நடந்துருச்சு அப்படின்னா மீதி இருக்கிற 2 வருஷத்துக்கு தான் அந்த வந்து எலெக்ஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா? திரும்பி வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் நடந்து எலெக்ஷன் நடந்து திரும்ப வந்து வில்லேஜ் இது ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா திரும்பி இருக்கிற அந்த 2 வருஷத்துக்கு நடக்கும். திரும்பி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 5 வருஷம் நடக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த எலெக்ஷன் சிஸ்டமில் டிஃப்ரெண்ட். ஸோ பஞ்சாயத்து ராஜில் 5 yearsங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 3 years நடந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மீதி இருக்கிற 2 yearsக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். அதுக்கடுத்து மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் மற்ற இது மட்டும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும், அது மட்டும் நோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் டிஃபர் ஆகும். ஸோ எந்த மாதிரி எலெக்ஷன் சிஸ்டம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். இதில் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், கம்பல்சரி ப்ரொவிஷன், வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ். அந்த ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ் கீழே வச்சுருப்போம். இப்போ எலெக்ஷன் வைக்கணும், எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும், ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ் கீழே இருக்கும் அந்த ஸ்டேட்டில். அதே வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ் அவங்க வேணும்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ் கீழே இருக்கும். ஸோ இதுதான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ரன் ஆகிறது. இதில் முக்கியமாக 1/3 ரிசர்வேஷன் விமனுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சேம் தான் SC ST ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், அதாவது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் அடுத்த டாபிக். ஸோ நமக்கு தெரியும் நம்மளோட ஃபெடரலிசம் வந்து நம்ம US கனடா அந்த சிஸ்டத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறோன்னு. பட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி எக்ஸாக்ட் ஃபெடரலிசம் கிடையாது, குவாசி ஃபெடரல். அதாவது சில நேரம் பவர்ஸ் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்காது, சென்டருக்கு வந்து அதிகமாக பவர் இருக்கும் ஒரு சில அக்கேஷனில் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மெக்கானிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ஸ்டேட்ஸ் வந்து நிறைய டைம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சில கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் வந்து ஒழுங்காக ரன் ஆகணும், ஸோ அதோட கோர் ஃபார்மேஷன் வந்து அச்சீவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கமிட்டிஸ் வந்து கமிஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்னென்ன ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல், அதுக்கடுத்து லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஜுடிஷியல். ஸோ நார்மலாக
ஸ்டேட் வந்து ரன் ஆகுதுன்னா சென்டர் எப்படி அதே செட்டப் இருக்காங்களோ அதே செட்டப்பில் தான் ஸ்டேட் ரன் ஆகும். ஓகேங்களா? நம்ம பார்த்துருப்போம் யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்னு. யூனியன் லிஸ்ட்டில் வந்து லா மேக்கிங் பண்ணுற பவர் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். அதே ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அதே கன்கரண்ட் லிஸ்ட்னா 2 பேருமே பண்ண முடியும். ஒருவேளை டிஸ்பியூட் வரும்போது சென்டரோட டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவைல் ஆகும். ஸோ இது நார்மல் அக்கேஷனில் நடக்கிறது. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லா வந்து எனாக்ட் பண்ணுவாங்க. இதே எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் லிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லா வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிஸ்ட்டுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? இது இல்லாமல் ஃபினான்ஷியல் என்ன அப்படின்னா, இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் டெவல்யூஷன் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா? இப்போ ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ஃபெடரலிஸ்ட்டுக்கு கீழே வரும். ஸோ அந்த இதில் வந்து எவ்வளோ வந்து சென்ட்ரல் ஷேர் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ஷேர் வந்து டிவைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் வரும். என்னென்ன சுச்சுவேஷனில் ஸ்டேட்டோட லா மேக்கிங்கில் சென்டர் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியே செட்டப் மாறும். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் எப்படி மாறும், எந்த சுச்சுவேஷனில் வந்து அசம்பிளி வந்து கலைப்பாங்க, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயே இல்லை பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி கீ டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி ஹைகோர்ட்டோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த சுச்சுவேஷன்லையும் டிஃபர் ஆகாது. நார்மல் சுச்சுவேஷனில் எப்படி வந்து ஹைகோர்ட் ரன் ஆனதோ அதே மாதிரி தான் இந்த டிஃப்ரென்சஸ் வரும்போதும் ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனிங் வந்து ரன் ஆகும். ஸோ இது இல்லாமல் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்டேட்ஸ்லேருந்து சில நேரம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு ராஜ்மன்னார் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணால் போதும். இதுக்கு அடுத்த டாபிக் வந்து எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வர டாபிக் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துங்க. ஆர்டிகல் 324 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. 3 பேரையுமே யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ இவங்களை ஒருத்தரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராகவோ இல்லை அதர் எலெக்ஷன் கமிஷனராகவோ அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகேங்களா? நார்மலாக பார்த்திங்கன்னா பியூரோக்ராட்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் இருக்கும், ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கும். அவங்களெலாம் அந்த போஸ்ட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா சேர்மனாவோ இல்லை மெம்பர்ஸாவோ அப்பாயின்ட் பண்ணணும்னா குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவங்க கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணலை. அதுக்கடுத்து இவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் வச்சுருக்காங்கன்னா ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி கீழே தான் ரிமூவ் பண்ண முடியும். அதே ப்ரொசீஜர் தான் இவங்களுக்கும், சேம் ப்ரொசீஜர். மற்றபடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேறு ரோல் என்ன அப்படின்னா எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது. இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயலேஷன் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ரூல் படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஒரு பார்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண முடியும். இது இல்லாமல் நேஷ்னல் பார்ட்டி எது, ரீஜனல் பார்ட்டி எது அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ரெகனைஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும்போது சிம்பிள் அலோகேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல் தான். இது இல்லாமல் இவங்க நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த நோட்டா சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியிலேருந்து என்ஆர்ஐ ஓட்டிங் சிஸ்டம்லாம் எப்படி வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது இந்த 1950 இன்னைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து இவங்க தான் எடுத்திருப்பாங்க. அதுக்காக சில கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணால் போதும். இதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜுடிஷியரி இன் இந்தியா. இந்தியாவில் ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ நமக்கு தெரியும் ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட், அதுக்கடுத்து ஹை கோர்ட், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரையும் இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோட பொசிஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும். ஸோ இந்த
இது பிளேஸை வந்து நம்ம எங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. பட் இன்ன வரைக்கும் டெல்லியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட் ஆஃப் தி சீட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெப்ரசென்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 33 அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்ட் பண்ணுவார். இவங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அது என்னென்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்னால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த பேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில் வந்து நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஒன்று NJAC அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. பட் அதில் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் உள்ளே வந்ததுனால அது அன்கான்ஸ்டியூஷனல், சுப்ரீம் கோர்ட்டோட பவர் அண்ட் ஃபங்க்ஷனில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ திரும்ப வந்து கொலிஜியம் சிஸ்டம் தான் இப்போ வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ நார்மலாக ஒருத்தர் ஜட்ஜாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. பட் அவர் மேக்ஸிமம் எந்த வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 65 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பிரித்து வச்சுருப்பாங்க. நார்மலாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேசஸ் எப்படி வருதோ அதை பொறுத்து, அந்த கேசஸை டீல் பண்ணுறதை பொறுத்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைசரி, அப்பல்லேட், ரிட் அண்ட் ஸ்பெஷல் லீவ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சுருப்பாங்க. இதில் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா என்னென்னா இந்த கேசஸ் வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வரும், வேறு எங்கேருந்தும் வராது. ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராது. இந்த கேசஸை மூவ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போக முடியும். ஸோ அதில் என்னென்ன கேசஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெடரல் டிஸ்பியூட் இருக்குன்னா இது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே தான் வரும். இந்த மாதிரி கேசஸை வேறு யாரும் டீல் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் எது எது இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. இதுக்கடுத்து அப்பீல் ஆகி வர்றது, ஓகேங்களா, ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் ஆகி வர்றது, ஃபேக்ட் இல்லை லாவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அது அப்பீல் ஆகி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். அதுக்கடுத்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 143 கீழே பிரசிடெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டை ரெஃபர் பண்ண முடியும். இது கேசஸை பொறுத்து அவங்க வந்து ஒப்பீனியன் கொடுக்கலாம். சில கேசஸ்க்கு அவங்க கண்டிப்பாக மேண்டேட்டரியாக ஒப்பீனியன் கொடுத்துதாகணும். சில கேசஸ் வந்து கொடுக்காம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ கேசஸை பொறுத்து டிஃபர் ஆகும். இதுதான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 143 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து ரிட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணிட்டா ஒரு 5 ரிட்டு பார்த்துருப்போம். அந்த 5 ரிட்டும் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் 2 பேருக்குமே அப்ளிகபிள் ஆகும். இதுக்கடுத்து சில கேசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்பெஷல் லீவை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ என்னென்ன பவர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க. இதுக்கடுத்து சில பவர்ஸ் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெசிஷன் எடுக்க முடியும், அப்படி ஒப்பீனியன் கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. இதே செட்டப் தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ரெஸ்பெக்டிவ் ஹைகோர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹைகோர்ட்ஸ், ஸோ எவ்வளோ ஹைகோர்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. 25 ஹைகோர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எது எப்போ க்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஷின்ஸில் வந்திருக்கும். அதுக்கடுத்து எந்தெந்த ஸ்டேட்டில் ஹைகோர்ட் இருக்குது, எங்கே ஹைகோர்ட் இல்லை, எந்தெந்த யூனியன் டெரிட்டரிக்கு எந்த ஸ்டேட் ஹைகோர்ட் வந்து ரெஸ்பெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க. அதுக்கடுத்து என்ன பவர்ஸ் வந்து முக்கியமாக டிஃபர் ஆகும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் மட்டும் என்னென்ன வருது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 5 இயர்ஸ் வந்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜாவோ இல்லை 10 இயர்ஸ் வந்து ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சேம் அதே வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் வந்து ஃப்ளீடராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்திருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ஆஃபீஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும் குவாலிஃபிகேஷன். அது மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கடுத்து டாபிக் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா ரூல் ஆஃப் லா. ஸோ ஆர்டிகல் 14 நம்ம பார்த்துருப்போம் ரூல் ஆஃப் லா. இது எங்கேருந்து நம்ம எடுத்திருப்போம்னா யூகேலேருந்து எடுத்திருப்போம். ஸோ இதில் வந்து என்ன ரூல் ஆஃப் லா, இப்போ நோ ஒன் இஸ் எபவ் லா அப்படின்னு ஏன் ஆர்டிகல் 14 சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதில் ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்னு பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் நம்ம யூகேலேருந்து தான் எடுத்திருப்போம். பட் அது இந்தியாவுக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூகேக்கு நமக்கும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே
சோர்ஸ் எது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான். பட் யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லா முக்கியமாக என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி புதுசாக ஒரு லா வந்து கிரியேட் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆர்டிகல் 21 வந்து இந்த மேனகா காந்தி கேஸில் எவால்வ் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தான். ஸோ ஒரு லாவில் வந்து என்ன ப்ரொசீஜர் இருக்கோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை 2 டைப் ஆஃப் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ். 2 டைப் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா? இப்போ நார்மலாக லாவில் வந்து ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க, இல்லை அந்த லா வந்து வேலிடா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 மேனகா காந்தி கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லா எப்படி இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஷின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த லா வந்து ஆர்பிட்ரரியா இல்லை வந்து ஹார்ஸாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொசீஜர், அந்த லாவை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிசம் மட்டும்தான் ஆர்பிட்ரரியாக இருக்கா அப்படிங்கிறத கொஷின் பண்ணுவாங்க. பட் இந்த மேனகா காந்தி கேஸில் ஒரு லாவே வந்து ஆர்பிட்ரரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொஷின் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி எமர்ஜான ப்ராசஸ் தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ லா, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொசீஜர் ரெண்டுமே வந்து ரீசனபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மேனகா காந்தி கேஸில் வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவுக்கும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ இதுக்கடுத்து லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஜஸ்ட் பார்த்துங்க. ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ். ஸோ கரப்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன மெக்கானிசம் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் இருந்தபோது கிரியேட் பண்ணும் போது சில கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருந்திருக்கும். அதுக்கடுத்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, சிவிசி, சிபிஐன்னு. பட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து கரப்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த செட்டப் கொண்டு வந்தாங்க, யாரை வந்து இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாவில் ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன சாப்டர் மென்ஷன் ஆகிருக்குன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஆர்டிகல் 21 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் ஏன் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து இம்பார்ட்டன்ட், அதை ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க, எதெல்லாம் வந்து எந்தெந்த ஆஃபீஸெல்லாம் ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸில் வரும் அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனை வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டிஸ்பியூட் இருந்தது. அதனால் அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதெல்லாம் ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர். ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது ரெண்டுமே நியூஸில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கேயாவது ஹியூமன் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணிட்டா அப்படின்னா இந்த என்ஹெச்ஆர்சி வந்து அல்ல ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிற எஸ்ஹெச்ஆர்சி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அதில் அந்த என்ஹெச்ஆர்சியை யாரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ரிட்டையர்ட் சிஜேஐ இல்லை வந்து கரண்ட்லி சர்விங் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க மெம்பர்ஸாக. ஸோ இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஒரு கமிட்டி நார்மலாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பொலிட்டிக்கல் ஹெட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.